இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சார் அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் இங்கே வரும்போது வெறும் தென்னை மட்டும்தான் இருந்தது. டிம்பரில் ஒரு 12 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஃப்ரூட் ட்ரீஸில் ஒரு 20 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இது மூலயமாவும் ஒரு இன்கம் அப்படின்றது. ஆமாம், மல்டி லேயரில் எனக்கு எல்லா வாழையிலேருந்தும் இன்கம் இருக்குது, தென்னையிலேருந்தும் இன்கம் இருக்குது, திப்பிலிலேருந்தும் இன்கம் இருக்குது. என்ன இது சாப்பிடலாம். இது பனங்கிழங்கு இப்போ தான் சீசனில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஃபைபர் ரிச்சு. மலத்தை நீங்கள் உரமாகவும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சரில் 2 டாய்லெட் இருக்க காரணம் ஒரு வருஷம் இது ஃபுல் ஆயிடுச்சு இந்த சேம்பர்னா, 2வது வருஷம் அது யூஸ் ஆகும். ஓகே, 3வது வருஷம் திருப்பி இதில் மாறும்போது இது ஃபுல்லாக செமிச்சிருக்கும். வாசனை பாருங்க, நீங்கள் தொட வேண்டாம். உரம். ஓகே, உரம் தான் இது. உரம் தான், புரியுது. ஆனால் இது எதுலேருந்து வந்த உரம் பண்ணதுக்கு அப்புறம் மரத்தூள் இல்லாட்டா ட்ரைட் லீவ்ஸ். ஓகே, நாங்க இது மேல எப்படி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே போட்டுருவோம். ஈயும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு கிளீனா இருக்கு. ஆனா இதுல தண்ணி ஊத்துறதே இல்ல. ஆனா நீங்க வீட்டுல உள்ள டாய்லெட்டை பயன்படுத்தி பாருங்க. ஸோ ரைஸ் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் கிராப் தான். ஏன்னா நடுவைக்கு உங்களுக்கு ஆள் வேணும், களை எடுக்கிறதுக்கு ஆள் வேணும், அறுவடையும் நாங்கள் கையால் தான் பண்ணுறோம். இப்போ எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. ஆனால் ஓரளவு நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கூட ஆட்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு தான் இந்த இயற்கை விவசாயம்க்கே மாறி இருக்கோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரில் எப்படி ஆளை குறைக்கணுன்ட்டு பார்க்குறாங்க, நாங்கள் இங்கே ரிவர்ஸ் எப்படி ஆளை கூட்டணுன்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை இன்னும் மக்களுக்கு கொண்டு போகணும், சிம்பிளான ஃபார்ம் வாழ்க்கை இந்த மக்களுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலான்ட்டு ஒரு 1.5 வருஷம் முன்னால யோசிச்சோம். ஸோ இதுவும் எங்களோட ஃபிலாசபிஸோட அலைன் பண்ணிட்டு ரீசைக்கிள் மெட்டீரியல், லோக்கல் மெட்டீரியல் வச்சு கட்டலாம். ஆமாம், இது ஜாம்ல எல்லாமும் பயன்படுத்தலாம், ஜூஸ்ல பயன்படுத்தலாம். புளிச்சக்கீரையோட முட்டு இது நீங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஆமாம். விங்டு பீன்ஸ், ஏன்னா பீன்ஸ்லேயே ஒரு வெரைட்டி, பீன்ஸ் மாதிரியே சமைச்சு நீங்க சாப்பிடலாம். ஸோ இந்த விங்ஸ் இருக்கு தெரியுதா உங்களுக்கு, ஏர் பொட்டேட்டோ, இது மண்ணிலையும் கிழங்கு வைக்கும், இப்படியே அப்படி பறிக்கலாம். நீங்க இப்படி ஒரு லைஃப்பை வந்து வாழணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறது. மென்டல் பீஸ் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆனா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி முதல்ல பில்ட் பண்ணிட்டே வாங்க. திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு வானவில் இயற்கை வேளாண் பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்க என்னெல்லாம் உண்டு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். சுதாகர் சார் வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் அப்போ ஆரம்பத்துல நீங்க இங்க வரும்போது வெறும் தென்னை மட்டும்தான் இருந்தது. ஆமா, இப்போ இதெல்லாம் நீங்க வச்சதுதான் இல்லையா? ஸோ எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு சார், கவுண்ட் இருக்கா? டிம்பர்ல ஒரு 12 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஃப்ரூட் ட்ரீஸ்ல ஒரு 20 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கும் சார்? ஃப்ரூட்ஸ்ல கொய்யா, சீதா, முள் சீதா, ராம்ஃபல், மாதுளை, நாவல், முருங்கை, அப்படி ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்கும். வாழை, பப்பாளி, மாமரம், எலுமிச்சை, நார்த்தங்காய், கெடாரங்காய், அப்படி ஒரு 20 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஒரு கார்பரேட் லைஃப்ல இருந்து இதுக்குள்ள வரீங்க இல்லையா? இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. லேர்னிங்ஸ் அப்படின்றது இது பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லேர்னிங்ஸ் அப்படின்றது இருந்ததா, இல்ல சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பழக்கம் உண்டா? சின்ன வயசுல கொஞ்சம் ட்ரெக் போகுமே தவிர இப்படி ஃபுல் நாலேஜ்லாம் கிடையாது. ஆரோவில்ல கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டோம். கொஞ்சம் ஆன்லைன் நிறைய, இப்போ இயற்கை விவசாயத்துல ஆன்லைன்லேயே நிறைய பேர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதுல இருந்து கொஞ்சம் கத்துட்டோம். அப்புறம் வந்து ஆன் கிரவுண்டில் நிறைய நர்சரிஸ், அட்ரின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஈஷா நர்சரி இருக்குது, சித்தா மருத்துவமனை இருக்குது. அவங்கள்ட்ட நிறைய நர்சரிலேருந்து எங்களுக்கு கண்ணு பற்றி நிறைய என்னென்ன வெரைட்டி இந்த லோக்கல் ரீஜனில் க்ரோ ஆகும் அவங்கள்ட்ட நிறைய கற்றுட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இப்போது எனக்கு இங்கே இந்த ஸ்பாட்டில் காமிக்கிறீங்களா, இங்கெல்லாம் என்ன உண்டு அப்படின்றது எனக்கு அப்படியே காமிங்க. ஷோர். ஸோ நாங்கள் மல்டி லேயர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு லேயரில் வேறு வேறு தான். ஆமாம். ஸோ மேலே தென்னை, மா இருக்கு, கீழே வாழை, அப்புறம் கீழே அதுக்கு கீழே திப்பிலி, இதெல்லாம் திப்பிலி. ஸோ மல்டி லேயர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே ஏரியாவில் மல்டிபிள் கிராப்ஸ் பண்ணதுனால நம்ம ஏதோ ஒரு கிராப் ஃபெயில் ஆச்சுனாலும் வேற 2 கிராப் அதுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணிடும். ஸோ அதனால மல்டி லேயர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி தான் மோஸ்ட் நேச்சுரல். நீங்கள் காடு பார்த்தீங்கன்னாலும் நேச்சுரல் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கிராப்பாக இருக்கவே இருக்காது. அது வெரி அன்நேச்சுரல் சிஸ்டம் ட்ராபிக்ஸில் நம்ம வெதர் கிளைமேட் சிஸ்டம்க்கு. ஸோ அதனால மல்டி லேயர் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி தான் நேச்சரை மிமிக் பண்ணுற
அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் அதுதான் நாங்கள் மிமிக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ இங்கே திப்ளி தானே இது? ஆமாம் ஆமாம். இப்போ இது இல்லாம நீங்க வேற ட்ரை பண்றது உண்டா இல்ல இப்போதைக்கு இப்போ இந்த ஏரியால திப்பிலி பெரனியல் பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி நட்டிங்கன்னா அது பல வருஷம் பயிர் கொடுத்துட்டே இருக்கும். வேற இடத்துல மஞ்சள் வாழை மா அந்த மல்டி வேற மல்டி லேயர் அக்ரிஃபாரஸ்ட்ரி வேற பார்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மஞ்சள் நீங்க ஒரு பயிர் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அடுத்த வருஷம் வேற இஞ்சி இல்ல வேற ஏதாவது பயிர் போடலாம். வேற சிஸ்டம் வேற ஃபார்ம்ல இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் மோட்ல ஸ்மால் பேச்சஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப இது மூலமாவும் ஒரு இன்கம் அப்படின்றது ஆமா மல்டி லேயர்ல எனக்கு எல்லா வாழையில இருந்து இன்கம் இருக்கு, தென்னையில இருந்து இன்கம் இருக்கு, திப்பிலில இருந்து இன்கம் இருக்கு. ஸோ மல்டி லேயர்ல இருந்து வேற டைப் ஆஃப் கிராப்ஸ்ல அதுல இருந்து எண்ணெய் கிடைக்கிறது, இதுல இருந்து பழம் கிடைக்கிறது, இதுல இருந்து ஸ்பைஸ் கிடைக்கிறது. ஸோ வேற டைப் ஆஃப் எனக்கு வீட்டுக்கும் உணவு டைவர்சிட்டி ஒரே இடத்துல கிடைக்கிறது, இன்கமும் வேற டைவர்ஸ் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. இப்போ உணவே மருந்து அப்படின்றது இங்க தான். ஆமா கண்டிப்பா. ஸோ வேற என்ன ஸ்பாட்ல என்னெல்லாம் உண்டு சார்? ஸோ பனை எங்களுக்கு ஒரு 100 பனை முதல்ல இருந்தே இருந்தது. ஸோ கருப்பட்டி சீசன்ல மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கும். ஓகே. ஆனா இப்போ பனம்பழம் விடுற சீசன்ல செப்டம்பர் அக்டோபர்ல நாங்க பனங்கிழங்கு ரொம்ப போடுவோம். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்லி ஹார்வெஸ்ட் பண்றது பனங்கிழங்கு. எவ்ரிடே ஆர்டருக்கு தகுந்தாப்புல லோக்கல் மார்க்கெட்ல நாங்க கொடுத்துருக்கோம், கொரியர்லயும் பண்ணிட்டு இருக்கோம். உணவு காடுல நாங்க அதுலயும் மல்டி லேயர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நிறைய வைல்டு துளசி, கருவேப்பிலை, லெமன் கிராஸ், இது வைல்டு க்ரோயிங்கே நம்ம திருநெல்வேலியில நிறைய இருக்கு. நாங்க அதுலயும் ரொம்ப அக்ரிகல்ச்சர் பண்ணாம எவ்வளவு கிடைக்கிறதோ மண் எவ்வளவு கொடுக்கறதோ அதுலயே வச்சு நாங்க காய போட்டு பொடியாவே அதுவும் வீட்டுக்கும் வச்சுருவோம், ஹார்வெஸ்டும் பண்ணிடுறோம், சேல்ஸுக்கும் நாங்கள் அதே பயன்படுத்துகிறோம். ஸோ இது நார்த்தங்கா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கேயும் வெறும் நார்த்தங்க மரமாக இருக்காது. இங்கே நார்த்தங்கா பின்னால எலுமிச்சை, மேலே தென்னை, அங்கே பின்னால கொய்யா, பழமல்லி மிக்ஸ்ட் கிராப்பிங் பண்ணுறதுனால எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கிடைக்கிறது. இது ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 3வது கிராப் இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறோம். இது ஆக்சுவலி சம்மர் கிராப். இப்போ கொஞ்சம் குறைய விளைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா எந்த டைம்ல அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் மேல தான் மேஜர் ஹார்வெஸ்ட் இருக்கும். இதோட லீவ்ஸும் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க? மோஸ்ட்லி ஜூஸ்க்கு தான். அந்த ஒரு வாசனை இதுக்கு அந்த எலுமிச்சை வாசனை பக்கத்துல வந்தோடனே வாசனை இருக்கு. நிறைய பேர் ஜூஸ்க்கே அதை அப்படியே யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு மரம். நம்ம நாட்டில் உள்ள விளைஞ்ச மரம் தான் இது. நல்லா இருக்கு சார். இது பாக்குறக்கே இந்த புளியங்கால்லாம் ஆமா நல்லா இருக்கு. இந்த ஒரு ஸோ டேஸ்ட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்க்கு தான் டேஸ்ட். நிறைய பேர் சொல்றாங்க ஆர்கானிக்னா பெருசா டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு. பட் ஆக்சுவல் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டீங்கன்னா நீங்க இதை சாப்பிடலாம். இது பனங்கிழங்கு இப்போதான் சீசன்ல எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்போ சீசன் பொங்கல் டயத்துல எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க. 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா கிழங்கு விற்பாங்க. அவிச்சும் கொடுப்பாங்க, சுட்டும் கொடுக்க. அப்படியே சாப்பிட முடியாது, அவிச்சு லேட்டா சுட்டு தான் சாப்பிட முடியும். நாங்க இன்னொரு அடிஷனல் என்ன பண்றோம்னா த்ரூ அவுட் தி இயர் இது அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணணும்னா அவிச்சு காய வச்சு மாவாக்கியும் கொடுக்குறோம். ஸோ த்ரூ அவுட் தி இயர் வச்சுக்கலாம். வெறும் சீசன்ல பாக்குறத விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 5-6 மாசமும் இதை வச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஃபைபர் ரிச்சு. பனை உங்களுக்கு தெரியும், இரிகேஷன் தேவையில்லை, ஃபர்டிலைசர் தேவையில்லை, பெஸ்டிசைடு தேவையில்லை. ஆனால் கொடுத்துட்டே இருக்கும், ஏதாவது பொருள் கொடுத்துட்டே இருக்கும். வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பனை வச்சு தான் நாங்கள் கட்டை குத்திருக்கோம். ஸோ பனை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இது ஒரு சிக்னிஃபிகண்ட் க்ராப்பு. எப்படி பண்றது சார்? இது வந்து பனங்கொட்டை நொங்குக்கு அப்புறம் மாறும், பனம் பழமா மாறும். அப்போ பனங்கொட்டையை கலெக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு பெட் ஒரு அடி ரேஸ்ட் பெட்ஸ்ல மணல் போட்டு, இதுக்கு உரமும் தேவையில்லை, போட்டு அப்படியே மேலே கொஞ்சம் மண் போட்டு, அதுக்கப்புறம் மழை காலமும் வந்துடும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ தண்ணியும் பாய்ச்ச தேவையில்லை, தானாகவே மழையில் விளைஞ்சது விதவுட் எனி எஃபர்ட். வெறும் சீடு கலெக்ட் பண்ணுறது, ஒரு கொஞ்சம் பெட் போடுறது தான் எஃபர்ட். லோ காஸ்ட், லோ என்வாயர்மெண்டல் காஸ்ட்ல உள்ள இது. எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 3 months crop. ஓகே. ஏன்னா இது நான் ஸ்கூல் டைம்ஸ்ல இன்னைக்கு ஸ்கூல் ஏரியாஸ்ல எல்லாம் நிறைய விற்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, சாப்பிட்டது உண்டு. எப்படி வருதுன்றது நிஜமாவே இன்னைக்கு தான் பார்க்கிறேன். என்ன பார்க்க போறோம் சார் இப்போ? இது எங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நேச்சுரல் பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒரு சின்ன முதல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் இல்லை, லோக்கல்லையும் யாருக்கும் ஸ்கில் தெரியல. ஸோ முதல்ல ஒரு சின்ன ஒரு 5x10 ஸ்ட்ரக்சர் கட்டிட்டோம், அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா பெரிய வீடு கட்டலான்ட்டு. ஸோ டாய்லெட் இஸ் ப்ராக்டிஸ்க்காக, ஆனால் அது யூஸும் இப்போ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்னா டாய்லெட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் இல்லையா, ஒரு ரூம் கட்டுறது. ஸோ ஃபர்ஸ்ட் புதுசா இங்க வரும்போது டாய்லெட்டும் கிடையாது, லேடிஸும் வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அப்ரோச் டாய்லெட் கட்டுறது. ஸோ என்ன இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இது புதுசா பண்றோம் அப்படின்னீங்க இல்லையா,
என்ன ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்றதுல ஸ்வச் பாரத்ல நிறைய டாய்லெட்ஸ்லாம் கட்டிட்டு இருக்க காரணம் ஆக்சஸ் ஜீரோ டெஃபிகேஷன் இந்தியா கொண்டு போகணுன்ட்டு. ஆனா ஃபார்ம்ஸ்ல எப்படி டாய்லெட் கட்டலாம்? ஏன்னா சுவேஜ் டேங்க்ஸ் அவ்வளோ கட்டிட்டு யார் வந்து வண்டியில எடுத்துன்னு போவா? அன்சஸ்டைனபிள். ஸோ ஃபார்ம்ஸ்ல இப்போவும் நிறைய பேர் ஓப்பன்ல தான் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன், வெரி லோ வாட்டர், இதுக்கு செப்டிக் டேங்க்கும் தேவையில்லை. ஆனா நீங்க உங்க மலத்தை நீங்க உரமாவும் மாத்திக்கலாம். ஓ எப்படி எனக்கு அப்படி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ இதுல 2 சேம்பர் இருக்கு. இது 2 சேம்பர் கம்போஸ்டிங் சேம்பர். இதுல கீழ செப்டிக் டேங்க் கிடையாது. ஓகே சோ ஒரு வருஷம் 2 டாய்லெட் இருக்கு உள்ள ஒரே ஸ்ட்ரக்சர்ல. சோ ஒரே ஸ்ட்ரக்சர்ல 2 டாய்லெட் இருக்க காரணம் ஒரு வருஷம் இது ஃபுல் ஆயிடுச்சு இந்த சேம்பர்னா, 2வது வருஷம் அது யூஸ் ஆகும். ஓகே 3வது வருஷம் திருப்பி இதுல மாறும்போது இது ஃபுல்லா செமிச்சிருக்கும். ஓகே உள்ள. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம டாய்லெட் போனதுக்கு அப்புறம் இதுல இலை, ட்ரைட் லீவ்ஸ் இல்லாத மரத்தூள் போட்டுட்டு லேயரா பண்ணிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா உரமா மாறிடும். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். நீங்க இது என்னது நீங்க என்கிட்ட சொல்லுங்க. வாசனை பாருங்க, நீங்க தொட வேண்டாம். உரம். ஓகே உரம் தான் இது. உரம் தான். புரியுது. ஆனா இது எதுல இருந்து வந்த உரம்? இந்த நம்ம கம்போஸ்ட் டாய்லெட் இப்போ காட்டினேன் இல்லையா? ஆமா. அந்த நம்ம ஹியூமன் பூப்பை வச்சு பண்ண உரம். அதை எம்டி பண்ணியிருக்கோம், அதுல இருந்து வந்த உரம். நிறைய பேருக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கு டாய்லெட் பத்தி பேசுறதுக்கு. ரொம்ப டர்ட்டியான விஷயம், நம்ம மனசுல ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா அது ஒரு ஃபர்டிலைசரா நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு அது ப்ராசஸ் சொல்றீங்களா சார், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? உள்ள போ. சோ இதுக்கு பேர் யூரின் டைவர்ட்டிங் ட்ரை டாய்லெட். நம்ம மலத்தோட தண்ணி சேர்த்தாதான் வாடையே வருது. சோ யூரின் டைவர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு முதல்ல தண்ணி சேராது. அப்புறம் கம்போஸ்டிங் சேம்பர்ல இப்போ தண்ணி திறந்தும் காட்டுற இதுல ஸ்மெல்லே கிடையாது. நீங்க இப்போ ரெகுலர் யூஸ் பண்ற இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மரத்தூள் இல்லட்டா ட்ரைட் லீவ்ஸ் நாங்க இது மேல எவ்ரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுருவோம். ஈயும் இல்ல ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு கிளீனா இருக்கு. ஆனா இதுல தண்ணி ஊத்துறதே இல்ல. ஆனா நீங்க வீட்டுல உள்ள டாய்லெட்டை பயன்படுத்தி பாருங்க, ஒரு வாரத்துல ஒரு வாட்டி யாராவது தேய்ச்சுட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி மிக்ஸ் பண்றதுனாலதான் அந்த வாடை. இதுல தண்ணியே மலத்தோட சேராதனால உங்களுக்கு இதுல ஸ்மெல்லும் இருக்காது. வெரி கிளீன், நோ டிசீஸ், நோ பாசிபிலிட்டி ஆஃப் எனி பொல்யூஷன். இதுவும் உரமாவும் வாழிடும். உங்களுக்கு தண்ணி செலவும் 90% கம்மி. ஏன்னா இதுல தண்ணி ஊத்துறது அலவுட் இல்ல. இங்க யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 1 லிட்டர் தண்ணி வரும் இதுல ஊத்தணும். அது தனியா ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். அது தனியா ஸ்ப்ளிட் ஆகி கம்போஸ்டிங்க்கு போயிடும். இது தனியா கம்போஸ்ட் ஆயிடும். அப்புறம் பின்னால வாஷ் பண்றதுக்கு ஒரு சின்ன பேசின், அதுலயும் 1 லிட்டர் தண்ணி. நீங்க ஒரு ஃப்ளஷ் டேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா 10 லிட்டர், இதுல 2 லிட்டர் தான் தண்ணி யூஸ் ஆகும். 80% வாட்டர் உங்களுக்கு சேவ். ஃபார்ம் லைஃப்ல உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷன்லாம் ஒரு டேங்க் கட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் செலவு இதுல குறையும். ஸோ சிம்பிளா நீங்க உரத்தை மலத்தை உரமா மாத்திக்கலாம். இந்த நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டாய்லெட்ன்றீங்க, பட் அதுக்கான ஸ்மெல்லே இல்ல, ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் கூட இதை வாட்டர் வச்சு கழுவுறதும் இல்ல, இதுல கிளீனிங்கும் ஒண்ணுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் டு யூஸ். நிறைய பேர் இப்போ ஆரோவில்ல இருந்து நிறைய பாப்புலர் ஆயிட்டு. இது யூடிடிடி நான் சொன்னது யுஎனோட டெர்மினாலஜி, யூரின் டைவர்ட்டிங் ட்ரை டாய்லெட். ஆப்பிரிக்கா நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸ்ல இது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. ஸ்வச் பாரத் மூலமாவும் கொண்டு வரணும்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன மக்கள் இத ஃபார்ம்ஸ்ல அட்லீஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல இது கண்டிப்பா கொண்டு போகலாம். இதோட பேசினே வித்தியாசமா இருக்கு பார்க்க. ஆமா, இது சில கம்பெனி பிளாஸ்டிக்லயும் பண்றாங்க, இது செரமிக்லயும் பண்றாங்க. வேற வேலையில கிடைக்கிறது. இந்தியாலயே உங்களுக்கு இது மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி சார், இதுல உரம் தயாரிக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? அது இந்த டெக்னிக்ல 1 இயர் ப்ராசஸ். ஸோ 1 இயர் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்றேன், 1 இயர் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணி 3வது வருஷம் இது கொண்டு வரணும். ஸோ எஃபெக்டிவ்லி 2 வருஷம் ஆயிடுறது இந்த உரமா மாத்துறதுக்கு. பட் உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸா ஒரு வருஷம் உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சுட்டே இருக்கும். ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை வேஸ்ட் பண்றோம். இப்போ செப்டிக் டேங்க்ல நீங்க இல்ல சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு அனுப்பிடுறோம், அதுல ரிகவரி பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா இதுல நம்மளோட உணவு தான் ஹை எனர்ஜி ப்ராடக்ட் இல்லையா? அதை நம்ம எப்படி திருப்பி சர்க்குலர் எக்கானமில கொண்டு வரணும்னா இதுதான் ஒரு டெக்னிக். செப்டிக் டேங்க்ல தண்ணி கலந்து அதுல இருந்து திருப்பி செப்பரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பண்றது, ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல நீங்க உடனே ஃபார்ம் லெவல்ல அட்லீஸ்ட் வில்லேஜ் லெவல்ல இது பண்றது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓடு ஒரு பழைய வீட்டுல இருந்து பிரிச்சது, பனங்கம்பு ஒரு பழைய வீட்டுல இருந்து பிரிச்சது, ஜன்னல்லாவும் பழைய வீட்டுல இருந்து பிரிச்சது. ஸோ எல்லாமே லோக்கல் ரீசைக்கிள். கதவும் பழசு, கதவும் எல்லாம் பழசு, வெறும் பெயிண்ட் அடிச்சிருக்கும். பழைய வீட்டில் பிரிச்ச மெட்டீரியல் முடிஞ்ச அளவு வச்சு கட்டி தான் வீடும் கட்டியிருக்கோம், டாய்லெட்டும் கட்டியிருக்கோம், கெஸ்ட் ஹவுஸும் கட்டியிருக்கோம். ஆமா,
இது எதுக்கு சார் ரெண்டு அது போர்ஷன்? பாத்ரூம், இது டாய்லெட். யாராவது கெஸ்ட் வந்தாங்க ஓப்பன்ல தங்கணும் விரும்புறாங்க, டென்ட் போட்டு தங்கணும். கெஸ்ட் ஹவுஸ்ல ஏற்கனவே 2 அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது ஓப்பன்ல வந்து தங்கிட்டு போகணும்னா டென்ட் போட்டு அவங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் கட்டியிருக்கு. ஃபார்ம்ல வேலை பண்றவங்களுக்கும் வசதியா இருக்கும்னு தான் டாய்லெட் ஒன்று கட்டியிருக்கோம் சிம்பிளா. வயல் பார்க்க போறோமா? ஆமா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் கிராப் இங்க பண்ணது. நெல்லு தான் ஃபர்ஸ்ட், காய்கறி இல்லாமல் போடுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் கிராப் வருஷம் நாங்க இதுதான் பண்ணோம். ஸோ இந்த வெரைட்டி பேர் கொத்தமல்லி சம்பா. நாங்க வருஷம் 2 1 ஏக்கர்ல நெல் போடுவோம். அதில் 2 வெரைட்டி போடுவோம், ஒரு ஒயிட் ரைஸ், ஒரு ரெட் ரைஸ். இந்த ரெட் ரைஸ் பேர் கொத்தமல்லி சம்பா. பாரம்பரிய அரிசி தான் சூஸ் பண்றோம் முடிஞ்ச அளவு. ஃபார்மர்ஸ் டு ஃபார்மரே ஹேண்ட் டவுன் பண்ண வெரைட்டிஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இன்னொரு வெரைட்டி பேர் நெல்லையப்பர், அது திருநெல்வேலிக்குள்ள ஸ்பெஷல் வெரைட்டி. இது தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. நெல்லையப்பர்னா வெரி ஹைப்பர் லோக்கல், இந்த மாவட்டத்தில் தான் மேக்ஸிமம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்கிற பாரம்பரிய அரிசி. கூட்டமாக ஒரு 10-20 விவசாயிகள் நெல் பண்ணுறதுனால எல்லாரும் மிக்ஸாக பண்ணுறதுனால ஆன்லைன் ஸ்டோரும் இல்லையும் டைவர்சிட்டி ஆஃப் ரைஸ் எங்களுக்கு கிடச்சுட்டே இருக்கும். பாரம்பரிய அரிசியில் நிறைய டைவர்சிட்டி இருக்குது, அது அழிஞ்சுட்டே போகுது. அது எப்படி காப்பாற்றணுன்ட்டு நாங்கள் ஒரு கூட்டமாக இது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், எனக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறீங்களா சார்? இப்போ வந்து நீங்கள் பயிர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது வந்து எவ்வளோ அளவு இருக்கு, இதுல எவ்வளோ நாள் அறுவடைக்கு எடுத்துக்கும், அதை வந்து எவ்வளோ கேஜி ப்ரொடியூஸ்? ஸோ 1 ஏக்கர்ல யூஸ்வலி இங்கே கணக்குனா 20 மூட்டை நெல் கிடைக்கணும். ஸோ எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணிருக்கோம், நாங்கள் இப்போ லர்னிங் இதில் தான் இருக்கோம். அதனால 15 மூட்டைக்கு மேலே எங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சது இல்லை. ஓகே, சில வருஷம்லாம் அதோடையும் கம்மி 10 மூட்டை தான் கிடைச்சிருக்கு. சில வருஷத்துல லேர்னிங் கர்வு. நெல் அவ்வளோ வருமானமும் ப்ராஃபிட்டும் கிடையாது. அதனால மிச்ச லேண்ட்லையும் இப்போதைக்கு இன்னொரு 5 ஏக்கர் வயல் சும்மா இருக்கு. ஆனால் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் பண்ணல. இந்த 20 இதில் இது மோஸ்ட்லி 4.5 மாதம் க்ராப்பு நான் சூஸ் பண்ணுறது. 5-6 மாதம் க்ராப் பண்ண ஆரம்பித்தோன்னா மயில் ரொம்ப எங்களுக்கு இங்கே பிரச்சனை பண்ணுறது. அதனால 4.5 மாதம் பாரம்பரிய அரிசி தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20 மூட்டையில் எங்களுக்கு ஒரு 15 மூட்டையும் கிடச்சிதுன்னா ரஃப்லி ஒரு 700 to 800 கிலோஸ் ரைஸ் கிடைக்கிறது வீட்டுக்கு போக. ஆமாம், ரைஸ் நெல் கொஞ்சம் கூட கிடைக்கும், ரைஸ் 600 to 800க்கு உடலில் கிடைக்கும். நாங்கள் மோஸ்ட்லி அதை வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு நாங்கள் மிச்சத்தை சேல்ஸ் பண்ணிடுறோம். இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ பணியாட்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சேலரி அப்படின்றது, அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படி? ஸோ ரைஸ் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் கிராப் தான். ஏன்னா நடுவைக்கு உங்களுக்கு ஆள் வேணும், களை எடுக்கிறதுக்கு ஆள் வேணும், அறுவடையும் நாங்கள் கையால் தான் பண்ணுறோம். இப்போ எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. ஆனால் ஓரளவு நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கூட ஆட்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு தான் இந்த இயற்கை விவசாயம்கே மாறி இருக்கோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரில் எப்படி ஆளை குறைக்கணுன்ட்டு பார்க்குறாங்க, நாங்கள் இங்கே ரிவர்ஸ் எப்படி ஆளை கூட்டணுன்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனால நாங்களுக்கு இங்கே கொஞ்சம் செலவு கூட. நாங்கள் ஆனால் அதில் கொஞ்சம் ப்ரைஸ் கூட்டி ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் கூட்டி விற்றாலும் மக்களுக்கு புரியறது. எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் முதல்ல வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக எங்களால் கொஞ்சம் கூட ப்ரைஸ்லையும் சேல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதை மெயின்டைன் பண்ண ஓவராலாக நான் கேட்குறேன், இந்த ஃபார்ம் அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ மொத்தமாக 9 பேர் டோட்டலாக வேலைக்கு இருக்காங்க. வெறும் ஃபார்முக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆன்லைன் ஸ்டோரும் நடத்துகிறோம், தொழுவும் இருக்குது. 2 பேர் தொழு வேலைக்கு, கோழி, மாடு, தேனி, வாத்து. 2 பேர் ஆன்லைன் ஸ்டோருக்கு. மிச்சம் 5 பேர் வயல், காடு, தென்னந்தோப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 பேர் மெயின்டெனன்ஸுக்கு இருக்காங்க. இங்கே பார்க்கும்போது சுற்றியுமே மலை, ஒரு காடு, வயல் அப்படின்னு பார்க்கும்போது கூடவே வந்து இங்கே நல்ல ஒரு ஸ்டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதையும் பார்க்குறோம் சார். ஆமாம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ நல்லா இருக்கும் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சார். இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இந்த வாழ்க்கை இன்னும் மக்களுக்கு கொண்டு போகணும், சிம்பிளான ஃபார்ம் வாழ்க்கை இந்த மக்களுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலான்ட்டு ஒரு 1.5 வருஷம் முன்னால் யோசித்தோம். ஸோ இதுவும் எங்களோட ஃபிலாசபிஸோட அலைன் பண்ணிட்டு ரீசைக்கிள் மெட்டீரியல், லோக்கல் மெட்டீரியல் வச்சு கட்டலாம். ஆமாம், இதில் சிமெண்ட் ரொம்ப கம்மியாக, வெறும் தளத்துக்கு சிமெண்ட் போடுறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கோமே தவிர நாங்கள் சிமெண்ட் ரொம்ப குறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பூச்சி இல்லாமல் இது சிமெண்ட் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஆனால் சுண்ணாம்போட கறி சேர்த்து தான் இந்த சிமெண்ட் கலரே வந்திருக்கு, கிரே கலர் வந்திருக்கு. எல்லாம் இந்த கம்பு, பனங்கம்பு, ஜன்னல் எல்லாமே ரீசைக்கிள் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்கு. இது கட்ட குத்தோட ஒரு வேரியேஷன். மெட்ராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பனங்கம்புக்கு மேலே அந்த குத்துக்கல் வச்சு கட்டியிருக்கு, இல்லை தென்னம் பலகை வச்சு அதுக்கு மேலே அப்படியே தலைக்கல் போட்டு, இது ஒரு வித்தியாசமான உள்ள ரூஃப். ஆமா, தென்னம் பலகை, அதுக்கு மேலே வெறும் தலைக்கல் போட்டு பண்ணியிருக்கு. ஸோ 2 ரூம் கட்டியிருக்கோம். ஒரு ஃபேமிலியோட யாராவது வந்து தங்கணும்னா, இந்த வாழ்க்கை அனுபவிக்கணும்,
அதுக்கப்புறம் அவங்களும் தானாகவே போய் இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு பில்ட் பண்ணணும் தானே அவங்க கண்டிப்பாக இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தங்குறாங்கன்னா ஃபுட்டு இங்கே அவங்களே செஞ்சு சாப்பிடலாம் எப்படி? அதுவும் இப்போதைக்கு ரொம்ப ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ஃபுட் நாங்களே சமைச்சு கொடுக்கலான்ட்டு தான் இருக்கும். அப்படி லாங் டைமுக்கு வரணும் அவங்களே சமைச்சு இங்கே பண்ணணும்னாலும் அதுவும் நம்ம ஒரு கேஸ் பொறுத்து டிஸ்கஷன் பொறுத்து நாங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப கமர்ஷியலாக இதை பண்ணணும்ட்டு அதனால நான் நிறைய ரூம் கட்டியிருப்பேன், 2 ரூம் கட்டியிருந்த காரணமே நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு நெட்வொர்க் ஒரு கம்யூனிட்டி பில்டிங்காக ஒரு நல்ல இது பண்ணணுன்ட்டு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம் இஸ் ஆப்வியஸ்லி ஒன் பர்ஸ்பெக்டிவ், பட் தட்ஸ் நாட் த பிரைமரி அப்ஜெக்டிவ். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இன்னும் மக்களுக்கு இந்த சிம்பிள் வாழ்க்கை கொண்டு போகணுன்ட்டு தான் இது பண்ணி. ஸோ வீட்டுக்கான தேவைக்கு காய்கறி பழங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பர்மாகல்ச்சர் சிஸ்டமில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பக்கத்துலேயே வச்சுக்கணுன்ட்டு. அதனால வாழை பப்பாளி இந்த கெஸ்ட் ஹவுஸும் வீட்டிலேருந்து வர்ற கிரே வாட்டர் வச்சும் எனக்கு ரொம்ப நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும். ஏன்னா குளியல்பொடி சீயக்காப்பொடி தான் பயன்படுத்துகிறோம். ஸோ வாழை பப்பாளி கொஞ்சம் எக்ஸசிவாகவே போட்டிருக்கோம். ஒரு 10 வெரைட்டி வாழை, நாடு, சக்கை, செவ்வாழை, நேந்திரம் எல்லாம் கண்ணும் வச்சுருக்கோம். ஸோ வெரைட்டியாக எங்களுக்கு பழமும் கிடைக்கும், காயும் கிடைக்கும். அது போக நீங்கள் வாழைத்தண்டு வாழைப்பூ இப்போ பாப்புலாரிட்டியில் குறைஞ்சுட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வாழை வச்சிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ வாழைத்தண்டோட அவ்வளோ உங்களுக்கு வெரைட்டி உங்களுக்கு ஒரே இதுலேருந்து கிடைக்கிறது, வாழை இலையும் கிடைக்கிறது. அதனால் வாழை ரொம்ப ஒரு மாடு இருக்குன்னா உரம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பெரிய பெரிய காயாக நீங்கள் ஆர்கானிக்லேயும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப வேலைப்பாடு இல்லை. பெரிய பெரிய காய் எல்லாமே எங்களுக்கு ஆர்கானிக் கடையில் கிடைக்கிற அளவே உங்களுக்கு இதில் ஆர்கானிக்லேயே உங்களுக்கு பண்ண வெளியிலேருந்து ஒரு ரசாயனம் ஒன்றுமே கிடையாது. அது நீங்கள் பார்க்கலாம். அதே சைஸு அதே சீப்பு உங்களுக்கு ஆர்கானிக்லேயே எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் ரொம்ப சின்ன சின்ன காயாக வரும், குறைய சீப்பு வைக்கும். ஸோ வருஷம் எங்களுக்கு நாங்கள் கார்பன் ரெக்கார்ட் பண்ணினோம். சாயில் ஆர்கானிக் கார்பன் வெறும் 0.1 to 0.2% தான் இருந்தது ஃபுல் தோட்டத்தில். இப்போ 6 வருஷத்தில் இந்த மூடாக்கு போட்டு உரத்தை போட்டு உழுது போடாமல் எனக்கு 1% வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 6 to 7 டைம்ஸ் எனக்கு கார்பன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கார்பன்னா உயிர் மண்ணில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தானாகவே அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பயிரும் குவாலிட்டி உங்களுக்கு சைஸு ஈல்டு கூட வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரியாது. ஆனால் கூட வருஷம் போக போக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங்கோட இதில் உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லும்போது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா ஒரு சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இதுக்குள்ள வரும்போது நீங்க வாழையில இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குங்கும் போது எனக்கு வாழைனா வாழை தான். அதுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு கூட தெரியல. சோ இந்த சரௌண்டிங்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் சார். இப்போ இருக்கிறது ஒரே வெரைட்டி தானா? இல்ல, இது செவ்வாழை. எது பின்னால அந்த ரெட் கலர்ல உங்களுக்கு ஸ்டெம் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. அப்படி இருந்தா அதுதான் செவ்வாழை. இது நாடு. நாடுனா எந்த நாடு சார்? தமிழ்நாட்டுல நாடு வெரைட்டி. ஓ, அப்படி ஒரு வெரைட்டி. சக்கன்ட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. வெறும் வாழைக்காய்க்கும் சிப்ஸுக்கும் தான் நல்லா இருக்கும். நேந்திரங்க அதுவும் சிப்ஸுக்கும் நல்லா இருக்கும், அதுவும் பழத்துக்கும் நல்லா இருக்கும். இதுதானா அது இருக்கு, அதுவும் கொஞ்சம் முன்னால இருக்கு. ஏலக்கி, ரசகதலி, அப்படி ஒரு டோட்டல் 10 வெரைட்டி. கேரளா உள்ள ஒரு வெரைட்டி. அப்படி பூவம்பழம் அப்படியும் நிறைய வெரைட்டி. ஒரு 10 டோட்டல் ஒரு 10 வெரைட்டில எல்லாமே இருக்கா? இங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு சார்? இங்க டோட்டல் தோட்டத்துல ஒரு 10 வெரைட்டி இருக்கு. இங்க ஒரு 5-6 இருக்கும். ஓகே ஓகே. ஆமா, ரைட். இவ்ளோ ஹைட் வருமா? ஆமா, நல்லா நீங்க மண்ணை நல்லா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஹைட். நீங்க ஒரு வாழை தோப்பு பாப்பீங்க இல்லையா, யூரியா டிஏபி போட்ட உங்களுக்கு ஹைட் இதுலயும் எங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்க ஆரம்பிச்சது. 2 வருஷம் பாத்துருந்தீங்க என்ன இது வாழையான்ட்டு கேட்டிருப்பீங்க நீங்க. அப்படியா? ஆனா இப்போ உங்களுக்கு நல்ல சைஸ். இப்போ 1-2 இப்போ அது செவ்வாழை கொஞ்சம் குறையதான் சீப்பு வச்சிருக்கு. சில மரத்துல அது நம்ம யூனிஃபார்மா இண்டஸ்ட்ரியல் மாதிரி மோனோகல்ச்சர் மாதிரி பர்ஃபெக்டா ஒண்ணு போல வராது இல்லையா. கொஞ்சம் இதுல முன்ன பின்ன ஆகதான் செய்யும். இருக்க விவசாயத்துல என்ன கிடைக்கிறதோ அது போறோம்ட்டு ஹாப்பியா இருந்தா போறோம். இது என்ன வெரைட்டி சார்? இவ்ளோ ஹைட்டா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இது எனக்கும் I'm not 100% sure. நௌஷிரா एक्चुअली இவ்ளோ ஹைட் வருமா நான் பாக்குறேன். ஏன்னா வாழைன்னா நம்ம ஓரளவுக்கு ஹைட் இருக்குது. சிங்க வாழைன்னு ஒன்னு இருக்கு, இது அதுதான் நினைக்கிறேன். அதுல நிறைய ஹைட் நல்ல பெருசா வரும். ஓகே. அப்ப அந்த செவ்வாழையை எடுத்து சாப்பிட முடியுமா சார்? இல்ல, இப்ப பழம் இல்ல, காய் தான், இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, ஓகே. ஸோ இதுலயும் மல்டி கிராப்பிங். பின்னால முருங்கை, உடையில கீரை வகைகள். இங்க மஞ்சள், இது வெட்டி வேறு. இங்க பாத்தீங்கன்னா இது மஞ்சள் போட்டுருக்கோம் சார். இது மஞ்சள் இந்த மார்ச் ஏப்ரல்ல தான் எடுப்போம். பொங்கல்லையும் சில டைம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துப்போம். இது வெட்டி வேறு. நாங்க நிறைய கீரை, தண்டு கீரை எல்லாம் இப்ப போட்டு எடுத்துட்டோம். இது காலி ஆயிடுச்சு. பின்னால புளிச்ச கீரை. இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஜாம்ல எல்லாமும் பயன்படுத்தலாம், ஜூஸ்ல பயன்படுத்தலாம். புளிச்ச கீரையோட முட்டு
இது நீங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இது நல்ல ஆமாமா நல்ல ஒரு புளிப்பா ஒரு டேஸ்ட் இருக்கும். புளிச்ச கீரையும் அதுக்கு தான் சட்னிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க முட்டை காய போட்டு இதையும் சேல்ஸ் பண்றோம். அது ரோசல் கேலக்சிஸ் ஜூஸஸ்க்கு ஜாம்ஸ்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுனால பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எலுமிச்சையோட டேஸ்ட், இந்த புளிப்பு டேஸ்ட் இதுல. என்ன பேர் சொன்னீங்க சார்? புளிச்சக்கீரை. ரோசல், இங்கிலீஷ்ல ரோசல், தமிழ்ல புளிச்சக்கீரை. ஏர்லக்கிழங்கு அங்க லாஸ்ட்ல கொஞ்சம் ஏர்லக்கிழங்கு போட்டிருக்கோம். அங்க ஒரு கொய்யா மரம் இருக்கு. ஸோ மாத்தி மாத்தி ஒரே பயிரை போடாம ஒரே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு மஞ்சளும் இருக்கு, வாழையும் இருக்கு, செம்பருத்தியும் இருக்கு, பின்னால முருங்கையும் இருக்கு, இங்க இப்போ கொய்யா வந்துருச்சு, இங்க ஒரு பப்பாளி வந்துருச்சு, இங்க புளிச்சக்கீரை, இங்க ஏர்லக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா, மரவள்ளி கிழங்கும் இருக்கு. அப்புறம் உழுது போடாததுனால எங்களுக்கு வைல்டா நிறைய இந்த இது தொட்டா சினிங்கி இதுக்கு பேரு, மிமோசா. இது நைட்ரோஜன் ஃபிக்ஸிங். நான் வெளியில இருந்து உரம் கொண்டு வரதுக்கு பதிலா காத்துல இருந்து நைட்ரோஜன் எடுத்துட்டு மண்ணுக்கு கொடுக்கற ஒரு செடி. கொளிஞ்சி, தொட்டா சினிங்கி, ஆவாரம் பூ, அதெல்லாம் நீங்க உழுது போட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல்ல கிளீனா வைக்கணும் தோட்டத்தை, வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இதெல்லாம் வளரவே விடாது. இயற்கை உங்களுக்கு ஒண்ணுமே ஃபங்க்ஷன் கொடுக்காது. நம்ம நீட்டா வைக்காம இப்படி ஆர்கானிக்கா பண்றதுனால எங்களுக்கு இயற்கையா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. அதனால மண்ணு தானாவே மாறிண்டே இருக்கு எங்களுக்கு. தொட்டா சினிங்கி எவ்வளவு பெருசா மேல பாருங்க, உங்க இந்த ஹைட் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வைல்டா விட்டுருக்கும், இந்த எட்ஜை கொஞ்சம் வைல்டா விட்டுருக்கும். அதனால உங்களுக்கு இந்த பக்கம் சார். ஸோ இது ஒரு வெஜிடபிள் கார்டன் மாதிரி நாங்கள் சின்னதாக ஒரு முயற்சி எங்களுக்கு. ஏன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி வீட்டு பக்கத்துலேயே பண்ணணுன்ட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சீசனுக்கு மாறும். இப்போ இந்த மழை காலத்தில் மழைக்கு முன்னால் போட்டது இப்போ வரைக்கும் காய் கிடச்சின்னு இருக்கு. இப்போ தான் மழை முடிஞ்சிருக்கு. பொங்கலுக்கு அப்புறம் திருப்பி அடுத்தது பண்ண ஆரம்பிப்போம். இது என்ன ஒரு அழகுக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லை, ரேஸ்ட் பெட்ஸ் பண்ணணும், திருப்பி திருப்பி மேட்டு பாத்தி போட வேண்டாம். அதனால கொஞ்சம் நம்ம மண்ணு சரியாம இருக்கிறதுக்கு மழை காலத்துல ஒரு சின்னதா ஒரு எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன், வாக்கிங் பாத்துன்னு தெரிஞ்சிடும், கொஞ்சம் நீட்னஸ்க்காக வேற பண்ணியிருக்கோம். ஸோ மிளகா, தக்காளி கொஞ்சம் வைல்டாவே பண்ணியிருக்கோம். மழை காலத்துல வைல்டாவும் ஆயிடும், இயற்கையா பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் இது கொத்தவரங்காய், திருப்பி மிளகா, பசலைக்கீரை, அந்த சிகப்பு பசலைக்கீரை தெரியுதா உங்களுக்கு? பசலைக்கீரை, இது மணத்தக்காளி. இங்க மணத்தக்காளி நேற்றுக்கு தான் நிறைய ஆஞ்சு காய போடுறோம் வெத்தலுக்கு. மரக்கீரை, பீர்க்கங்காய், அது அங்க பீர்க்கங்காய் முளைச்சிருக்கு. அங்க ஒரு பூசணிக்காய் இருக்கு, அங்க சுண்டக்காய் இருக்கு, அங்க கத்திரிக்காய் இருக்கு. ஸோ ஒரே இடத்துல அங்க கொஞ்சம் ரோஜா பூ இருக்கு, பப்பாளி இருக்கு, வாழை இருக்கு. ஸோ இதே ஒரு சின்ன பிளாட்ல எங்களுக்கு ரெகுலரா ஏதாவது காய்கறி கிடைச்சுட்டே இருக்கும். இப்போதான் மழை முடிஞ்சிருக்கு, அடுத்த பயிர் இப்போ ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு திருப்பி பண்ணணும். மழை காலத்துல கொஞ்சம் டவுன் ஆயிடும், மயிலும் ரொம்ப இங்க அட்டகாசம் ஆயிடும். இந்த மிளகாலாம் விடவே விடாது. கொஞ்சம் ஷேட் நெட் போட்டு, ஃபிஷ் நெட் ஏதாவது போட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூட மகசூல் கிடைக்கும், கொஞ்சம் பெட்டரா ஆக்கணும்ட்டு எங்களுக்கு ஆசை. இது வந்து ஒரு குட்டி வெஜிடபிள் ஷாப். குட்டி வெஜிடபிள், ஆமா. இது பசலைக்கீரை, அழகான ஒரு பசலைக்கீரை. பெரனியல், ஒரு வாட்டி ஊனினா வருஷ கணக்கு கிடைச்சுட்டே இருக்கும், உடைச்சுட்டே இருப்போம், திருப்பி திருப்பி கிடைச்சுட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு கீரை நாங்க திருப்பி திருப்பி விதை, தண்டு கீரை, சிறுகீரைலாம் திருப்பி திருப்பி போட்டுட்டே எடுக்கணும். நீங்க கொடி இப்படி ஏதாவது போட்டீங்கன்னா திருப்பி 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 ஊன வேண்டாம் இல்லையா விதை. வேலைப்பாடு கம்மி, எப்படி வேலைப்பாடு குறைக்கணுமோ. சிட்டி லைஃப்ல இருந்து வந்துட்டோம், அதனால லேசி ஃபார்மிங் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு நாங்க இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே நல்லா இருக்கு சார், ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா. ஆமா, ஏதோ பர்பஸா பிரிச்ச மாதிரியே இருக்கு. அது ஓல்டு டைல்ஸ்னால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் கிடைச்சது இங்க பழைய வீட்டுல இருந்து. ஸோ லோ காஸ்ட்ல ரேஸ்ட் பெட்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். மூடாக்கு போட்டுட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கார்டன் மாதிரியே இருக்காது, இங்க ஒரு வைல்டு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் என்ன எங்க இருக்குன்ட்டு. பறிக்கும் போது எங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் என்ன எங்க இருக்குன்ட்டு. இங்க ஒரு விங்ட் பீன்ஸ்னு ஒரு வெரைட்டி நீங்க பாத்திருப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்குமே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு சார். விங்ட் பீன்ஸ் இதுல நிறைய இந்த பூ இங்க இருக்கு. ஆனா எனக்கு இது பெருசாகும், இதுல ரொம்ப சிறுசா இருக்கு. நான் ஒண்ணு பறிச்சு வேணும்னா இது பறிச்சு காட்டுட்டா. இது வந்து விங்ட் பீன்ஸ். இதுக்கு எனக்கு தமிழ்ல பேர் ஞாபகம் இல்லை, ஆனா பீன்ஸ்லயே ஒரு வெரைட்டி. பீன்ஸ் மாதிரியே சமைச்சு நீங்க சாப்பிடலாம். ஸோ இந்த விங்ஸ் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த இப்படி கரெக்ட் கிராஸ் செக்ஷன் நீங்க பாக்குறீங்க, விங்ஸ் மாதிரி 4 விங்ஸ் மாதிரி இருக்கு, அதனால விங்டு பீன்ஸ் இதுக்கு பேரு. இது கொடி காய்கறி தான்.
நிறைய வெரைட்டி இருக்கு. பீன்ஸ்லயே நிறைய வெரைட்டி நம்ம எல்லாம் அழிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இப்படி வந்து இது பூச்சி படுறதா இது? இது ஆமா. ஆனா வாஷ் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி ஆர்கானிக்ல கொஞ்சம் உங்களுக்கு நல்லதுன்றாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனாலதான் வருது. ஸோ வாஷ் பண்ணி நல்லா நம்ம எல்லாத்தையும் சமைச்சு தானே சாப்பிட போறோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்றதுல உங்களுக்கு ஆர்கானிக் தான் பெஸ்ட். ஸோ சுத்தி நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாக்குறோம் அங்கங்க. ஆமா, அதுலயும் பர்பஸா வச்சது தானா இல்ல? ஆமா, பாலினேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம பாலினேஷன் என்கரேஜ் பண்ணணும். இன்செக்ட்ஸ் தானே எல்லாம், வெஜிடபிள் பீஸ் தானே இன்செக்ட் பாலினேட் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும். ஸோ இன்செக்ட்ஸை நம்ம வர வைக்கணும்னா நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சாதான் நல்ல டைவர்சிட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ளைஸ் அண்ட் எல்லாம் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் நாங்கள் அதுக்காக தான் வச்சிருக்கோம். ரோஜா நாங்கள் குளியல் பொடி சீயக்காய் பொடி இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். வீட்டுக்கு குல்கந்த் பண்ணுறோம். ரோஸ் குல்கந்த் பண்றீங்களா? கமர்ஷியல் அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் வீட்டுக்கு தேவை பன்னீர், வீட்டுக்கு குழந்தைக்கு பன்னீர் அதெல்லாம் பண்ணி காஸ்மோஸும் அழகுக்கு ப்ளஸ் பாலினேட்டர்ஸ் ரொம்ப இன்வைட் பண்ணுவோம். நீங்கள் சாயந்தரம் நேரம் இங்கே வந்தீங்கன்னா நிறைய பீஸ் சுற்றிட்டு இருக்கும். ஸோ காஸ்மோஸ், மேரிகோல்டு, சங்கப்பூ நிறைய தானாகவே வளருது. நிறைய நாங்களும் வைக்கிறோம். ஸ்டார்டிங்கில் இப்படி நோட்டில் கார்டனில் ஒன்று வச்சிங்கன்னா அது விதை விட்டு தானாகவே நிறைய ப்ரொடியூஸும் ப்ரொப்பகேட்டும் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு அட்வான்டேஜ் நோட்டில் கார்டனோட. அப்போ என்னெல்லாம் இருக்கு சார்? ரோஸ், மேரிகோல்டு, காஸ்மோஸ், அங்கே ப்ளூ கலர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, சங்கப்பூ. அப்புறம் நிறைய ஆர்னமெண்டல்ஸ் நிறைய வீட்டு பக்கத்துல நாங்க வச்சிருக்கோம். பூ நாங்க கமர்ஷியலா கல்டிவேட் பண்ணல. ஆனா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரோஜா நிறைய எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நிறைய இடத்துல ரோஜா இங்க அங்க ஒரே இடத்துல ஒரே கிராப்ப பண்றதுனால உங்களுக்கு கமர்ஷியலா பார்க்க முடியாது. அதனால எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ரோஜா நிறைய வச்சிருக்கோம். குளியல் பொடியில ஆல்மோஸ்ட் எனக்கு 1 கிலோ தேவைப்படுது ரோஜா பூ. ஆர்கானிக்காவே நாங்க பண்ணிட்டு அதுல சேர்த்துட்டு இருக்கோம். அப்போ ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா தேனி உங்களுக்கு நிறைய கார்பெண்டர் பீ, தேனி, இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப நிறைய உங்களுக்கு பாக்குறதுக்கு வச்சு கிடைக்கும். ஆமா, இதுதான் எங்களுக்கு சோலார் டீஹைட்ரேட்டர். காய போடுறது எல்லாம் இந்த மூலிகை எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு பண்ணிட்டு இருக்கோம். பூலாம் இந்த குளியல் பொடி சீக்கா பண்ணிட்டு இருக்கோம். அது இதுல தான் காய போட்டு அதுக்கப்புறம் நாங்க திரிச்சுட்டு அது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேரு ஏர் பொட்டேட்டோ. இது மண்ணிலையும் கிழங்கு வைக்கும். இது இங்கேயும் இப்படியே அப்படி பறிக்கலாம் நீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பறிக்க டைம் தான் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பொட்டேட்டோ மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிட்டாலும் பொட்டேட்டோ மாதிரியே இருக்கும். இது வேர்லயும் இது கிழங்கு வைக்கும். வைக்கும். ஏர் பொட்டேட்டோ இதுக்கு பேரு. பொட்டேட்டோ மாதிரியே சமைச்சு சாப்பிடலாம். இதுக்கு பேர் மெக்சிகன் ட்ரீ ஸ்பினச். இது ஒரு வாட்டி குச்சி வச்சா நீங்க கண்டினியூஸா இதுவும் நீங்க இதுக்கு கீரைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு வாட்டி குச்சி வச்சா ஒரு எவ்வளவு வருஷம்னாலும் நீங்க மெயின்டைன், தண்ணி கொஞ்சம் தான் ஊத்த தேவை. ஒரு வாட்டி குச்சி வச்சா நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். பின்னாலையும் அதே தான் இருக்கு. இது அடிக்கடி இங்க பொம்பளைகளுக்கெல்லாம் இதை பத்தி தெரியவே தெரியாது. மெக்சிகன் ட்ரீ ஸ்பினச் மரக்கீரை தமிழ்ல சொல்றோம். மெக்சிகோல இருந்து வந்தது. பல வருஷமா இங்க இந்தியாலயும் இப்போ நிறைய பேர் இப்படி வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா அதுதான் பெரனியல். ஒரு வாட்டி வச்சுட்டோம்னா வந்துட்டே இருக்கும். ரொம்ப சுவையான கீரை. நாங்க இங்க தோட்டத்துல வேலை பண்ற பொம்பளையாளுக்கு பிடிக்குமா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வாட்டி சமைச்சோம், அதுக்கப்புறம் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பிடிச்சு போச்சு இதோட டேஸ்ட். அவ்வளவு நல்லா இருக்குமா இது? ஆமா, இது பாக்குறதுக்கு மேப்பிள் லீஃப் மாதிரி அழகான ஒரு இலை, மெக்சிகன் ட்ரீ ஸ்பினச். சார், நம்ம இப்ப இவ்வளவு நேரம் வந்து காய்கறி, பழம், பூ அப்படின்னு எல்லாமே பேசினாலும் கூட இதோடைய பேஸ் அப்படின்னு பாக்குறது வீடு தான். அந்த மண் வீடு இல்லையா? அந்த மண் வீடை சுற்றி தான். அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு கனவு இருக்குது. நான் சிட்டியில் தான் இருக்கேன், என்னால் இப்படி வர முடியாது, ஆனால் ஒரு மண் வீடு கட்டணும்னு ஆசைப்படுற மக்களும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்றது ஒரு ஐடியா சொல்லு. ஸோ மண் வீடு நிறைய பேர் ரொம்ப ப்ரிமிட்டிவான்ட்டு யோசிச்சுட்டு பண்ணுறாங்க. ஆனால் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் வச்சும் நீங்கள் மண் வீடு கட்டலாம். நிறைய விதவிதமாக டெக்னிக் வந்துருச்சு. கொலமண்ணு சவறு, பழைய காலத்து டெக்னிக், இப்போ ரேம்டர்த்து ஒரு டெக்னிக் இருக்குது, இல்லாட்டா பச்சை செங்கல் வச்சு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பயன்படுத்த முடியுமோ உங்கள் லோக்கல் ஏரியா பொறுத்து இருக்குது. என்ன மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது, என்ன மெட்டீரியல் இல்லைன்ட்டு நீங்கள் லோக்கலில் தேடுங்க. அதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். இங்கே எனக்கு வயலில் இருக்கிறதுனால எனக்கு மண் அபண்டன்ஸில் இருக்குது. ஸோ கொலமண்ணு சவரி எனக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட செங்கமால் பக்கத்தில் இருக்காங்க, உங்களுக்கு சுட்ட செங்கல் வேண்டாம், வைக்க கூட உங்களுக்கு பச்சை செங்கல் வேணும்னா பச்சை செங்கல் நீங்கள் செங்கமால்கிட்டே போய் பேசிக்கலாம். இதோட எல்லாரோட அப்ஜெக்டிவ் என்னென்னா என்வாரன்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் குறைக்கணும், நம்ம பொல்யூஷனை குறைக்கணும். செங்கல் சுடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய விறகு வெட்ட தேவைப்படுது. பனைமரம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட்டுக்கு ரொம்ப பொல்யூஷன் கிரியேட் ஆகுது. இதோட பயன்பாடை ரொம்ப குறைச்சிட்டு எப்படி லோக்கல் மெட்டீரியல், ரீசைக்கிள் மெட்டீரியல் வச்சு கட்டணுமோ அது
ஈச் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு யூனிவர்சலாக சொல்யூஷன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈச் லொக்கேஷனுக்கு ஒரு அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக கட்டலாம். சரி, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கட்டிக்கலான்னு ஒரு பார்வை இருக்குது. இப்போது நார்மலாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காகிற காஸ்ட்டும், இப்போ நம்ம புதுசாக நேச்சரோட சேர்த்து ஒன்று பில்ட் பண்ணணும்னா இதுக்கு தான் அதிகமாக செலவாகுது அப்படின்றாங்க. அதுதான் உண்மையா? அதுதான் உண்மை. இப்போ என்னோடது இதை பார்த்தா இங்கே யாருக்கும் அனுபவம் இல்லை. ஸோ நிறைய ட்ரையலர் பார்த்து தான் எனக்கு கட்டவே தேவைப்பட்டுச்சு. இல்லை மெட்டீரியல் காஸ்ட் குறையது தவிர லேபர் காஸ்ட் இதில் கூட ஆகுது இந்த ட்ரையல் அண்ட் எரர்னால. ஸோ நெட் எனக்கு ஆல்மோஸ்ட் 20 to 30% காஸ்ட்டு ரெகுலர் வீடை விட கூட ஆயிடுச்சு. இங்கே 20 lakhs பட்ஜெட் போட்டாங்கன்னா எனக்கு 25 lakhs செலவாயிடுச்சு. ஸோ விச் இஸ் 25% மோர். அதுவும் நான் சொந்தமாக இன்வால்வ் ஆகி நானே டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுனால. ஒரு ஆர்கிடெக்டை எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கிடெக்டை எம்ப்ளாய் பண்ணதுக்கான என்கேஜ்மெண்ட் காஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துடுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மண் வீடு ரொம்ப குறைய பேர் கட்டுறாங்க, அதனால தான் காஸ்ட் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு காஸ்ட்டை குறைக்கணும்னா நீங்களாவே ஃபுல்லாக இன்வால்வ் ஆனால் தான் இதில் காஸ்ட்டை குறைக்க முடியும். ஆனாலும் ஒரு 20 to 25% அதுலேயும் நிறைய. ஆனால் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப குறைந்து. இங்கே ஒரு நண்பர் இருக்கார், அவர் 5 லட்சத்தில் ஒரு 1 BHK கட்டிட்டார். அவர் வெளியிலேருந்து ஆளே கூப்பிடல, செங்கலும் அவரே அறுத்தாரு, அவரே கட்டினார் ஒய்ஃபோட குழந்தையோட. ஸோ அது உங்களோட எவ்வளோ இன்வால்மெண்ட் நீங்கள் டைம் கொடுக்க முடியும் அது பொறுத்து இருக்குது நேச்சுரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம். சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இப்படி ஒரு லைஃப்பை வாழணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறது. இதில் இருக்கிற ப்ளஸ் பற்றி நம்ம ஃபுல்லாகவே பேசணும் இன்னைக்கு. இந்த கிராப்பில் இருந்து எல்லாமே அதோட பாசிட்டிவ் சைடு தான். நிறைய பேர் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிறேன், இப்படி என்னுடைய ப்ரொஃபஷன்லேருந்து நான் மொத்தமாக இப்படி வர்றேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க சார்? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருக்கும் வருது. ஏன்னா அந்த கன்வீனியன்ஸ் தான் இப்போ சிட்டி வாழ்க்கையில் இருக்குது. ஒரு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஹெல்த் இருக்குது, மென்டல் பீஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி முதல்ல பில்ட் பண்ணிகிட்டே வாங்க. திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் ஒரு வெல்பீயிங், உங்களோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங் ஃபேமிலியோடது சரியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக மாறலாம். உங்களோட வாண்ட்ஸை குறைச்சிருங்க. நீங்கள் ரொம்ப செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் ஒரு குறைய செலவில் நீங்கள் கண்டிப்பாக ரூரல் இந்தியாவில் நிறைய பேர் இப்படி தான் லோ காஸ்ட்டில் தான் வாழ்கிறாங்க, சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இது கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய ரூரல் இந்தியாவில் அர்பன் இந்தியாவோட ரொம்ப கம்யூனிட்டியாக வாழ்கிற மக்கள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ரூரல் இந்தியாவும் அர்பன் இந்தியா மாதிரி ஃபினான்ஷியலாக செக்யூர் கொண்டு வரணும்ட்டு ஒரு நம்பிக்கை. அர்பன் ஆட்கள் திரும்பி வந்தாங்கன்னு தான் இது பண்ணவே முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. அண்ட் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, நல்லபடியாக இன்னும் அதை சிறப்பாக லீட் பண்ணுங்கன்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.